السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله சிஸ்டர்ஸ், இன்ஷால்லா தாலா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தௌஹீத் அப்படிங்கிறது ஏகத்துவம் அப்படின்னு நமக்கு தெரியும். தௌஹீத் அப்படிங்கிறதுக்கு ஒருமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். இஸ்லாத்தில் தௌஹீத் அப்படிங்கிறதுக்கு அனைத்து வகையான வணக்க வழிபாடுகளுக்கும் தகுதியுடையவன் யார்? அல்லாஹ் ஒருவனே அப்படின்னு நம்பிக்கை கொள்வது. அது மட்டும் இல்லை, படைத்தல், காத்தல், உணவளித்தல் இந்த மாதிரியான செயல்களில் யாருமே இணையாக்காமல் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் எல்லா ஆற்றல்களுக்கும் சொந்தக்காரன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். குரான் ஹதீஸுகள்லையும் அல்லாஹனுடைய ஆற்றல்களும் பண்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கிறோம். எல்லாத்துலேயுமே அல்லாஹுக்கு நிகர் யாருமே கிடையாது, அவன் தனித்தவன் அப்படின்னு அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துறதுக்கு பேர் தான் தௌஹீத் அப்படின்னு சொல்கிறோம். தௌஹீதுடைய வகைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 வகை இருக்குதுன்னு நமக்கு தெரியும். தௌஹீது ருபூபிய்யா அப்படின்னா படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரட்சகனை ஒருமைப்படுத்துவது அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த உலகத்தெல்லாம் படைச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் படைத்து காத்து உணவளித்து பரிபாலிக்கக்கூடிய விஷயங்களில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துறதுக்கு பேர் தான் தௌஹீது ருபூபிய்யா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எல்லாத்தையுமே அதாவது இந்த அனைத்து செயல்களையுமே செய்பவன் யார்? அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அவனுக்கு யாதொரு இணை துணை கிடையாது அப்படிங்கிறத மனதால் நம்பி நாவால் உறுதி கொள்றதுக்கு பேர் தான் தௌஹீது ருபூபிய்யா. அதாவது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு நம்பிக்கை கொண்டுட்டா மட்டும் ஒரு முஃமின் ஆகிட முடியுமா? முடியவே முடியாது. அவனுடைய ஆற்றலையும் நம்ம நம்பிக்கை கொள்ளணும். இந்த ஆற்றல் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே இல்லை அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொள்ளணும். அடுத்தது பார்த்திங்கன்னா தௌஹீதுல் உலூஹிய்யா, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அனைத்து வகையான வணக்கங்கள்லையுமே அல்லாஹுக்கே செய்து அவனை ஒருமைப்படுத்துறதுக்கு பேர் தான் தௌஹீதுல் உலூஹிய்யா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, பிரார்த்தனை, நேர்ச்சை, குர்பானி, பேரச்சம் கொள்வது, ருக்கு செய்கிறது, சுஜூது செய்கிறது, இந்த மாதிரியான எல்லா வகையான வணக்க வழிபாடுகள் இபாதத்துகளையும் அல்லாஹ் ஒருவனுக்கே நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறது. அதாவது நம்மளுடைய துவாவாக இருக்கட்டும், குர்பானி கொடுக்குறதா இருக்கட்டும், தொழுகை தொழுகிறதா இருக்கட்டும், நோன்பு வைக்கிறதா இருக்கட்டும், நம்பிக்கை வைக்கிறதா இருக்கட்டும், பொறுப்பு சாட்டுறதா இருக்கட்டும், நேர்ச்சை செய்கிறதா இருக்கட்டும், இப்படி எல்லாத்துலேயுமே அல்லாஹுக்கு மட்டுமே நம்ம செய்யணும். இதில் யாரையுமே நம்ம இணையாக்கக்கூடாது. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான் பாருங்கள். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ அப்படின்னு சொல்கிறான். வஅபுது அப்படின்னா வணங்குங்கள். யாரை வணங்க சொல்கிறான்? அல்லாஹ்வை வணங்குங்கள். வலா துஷ்ரிகு இன்னும் இணையாக்காதீர்கள் அப்படின்னு கட்டளையிடுறான். பிஹி அவனுக்கு, ஷைஆ எதையும். அப்போது மேலும் அல்லாஹ்வையே வழிபடுங்கள், அவனுடன் எதனையும் இணை வைக்காதீர்கள் அப்படின்னு நமக்கு கட்டளையிட்டுட்டான். அதே மாதிரி 17 23வது ஆயத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வக்கதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் அப்படின்னு சொல்கிறான். வக்கதா அதாவது கட்டளையிட்டு இருக்கின்றான். ரப்புக யார் கட்டளையிட்டு இருக்கிறா? உம்முடைய இறைவன் கட்டளையிட்டு இருக்கிறான். அல்லா தஅபுது வணங்காதீர்கள் என்று, இல்லா இய்யாஹு அவனை தவிர. அப்போது அவனையன்றி வேறு எவரையும் நீர் வணங்கலாகாது அப்படின்னு உம்முடைய இறைவன் விதித்திருக்கின்றான், கட்டளையிட்டிருக்கின்றான் அப்படின்னு அர்த்தம். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த ஆயத்துக்கள் மூலமாக நமக்கு சொல்லி புரிய வைக்கிறான். கண்டிப்பாக அல்லாஹ் ஒருவனை மட்டும் தான் நீங்கள் வணங்கணும், யாரையும் இணை வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த வணக்கங்கள் செய்கிறதுக்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம நம்பணும், அதை ஒருமைப்படுத்தணும். அதுதான் தௌஹீதுல் உலூஹிய்யா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தாகூத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தாகூத்னா அல்லாஹ்வை விட்டுட்டு மற்ற படைப்புகளை வணங்குறது. அல்லாஹுக்கு மட்டும் செய்ய வேண்டிய வணக்கங்களை பிறருக்கு செய்கிறது, அதுதான் ஷிர்க் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அத்வாவு ஹுவல் இபாதா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, துவா என்பது ஒரு வணக்கம்னு சொல்கிறோம். இதை அல்லாஹுக்கு மட்டும்தானே நம்ம செய்யணும். அல்லாஹ்வை தவிர்த்துட்டு மற்றவங்க கிட்ட போய் துவா கேட்கலாமா? பிற பொருட்டால் நான் துவா செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அப்படின்னா என்ன ஆகிடும்? அவங்கள வணங்குறதா ஆகிடும். அப்போது வணக்க வழிபாடுகள் எல்லாத்துலேயுமே அல்லாஹுக்கு மட்டும்தான் உரியது. இதில் யாருமே நம்ம இணையாக்கக்கூடாது.
அல்லாஹ் வந்து மனிதர்களையும் ஜின்களையும் எதுக்காக படைச்சிருக்கிறான்? அல்லாஹை வணங்குறதுக்காக மட்டும் தானே படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, நபிமார்களையும் வேதங்களையும் அல்லாஹ் நமக்கு அருள காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை மட்டும்தான் வணங்கணும், அவனை மட்டும்தான் எல்லாருமே வணங்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் நபிமார்களையும் வேதங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்துருக்குறான். இதை பற்றி 21ல் 25வது ஆயத்தில் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? வமா அர்சல்னா மின் கபலிக மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். அதாவது வமா அர்சல்னா, நாம் அனுப்பவில்லை, மின் கபலிக்க உமக்கு முன்னர், மிர் ரசூலின் எந்த தூதரையும், இல்லா தவிர, நோஹி நாம் வகி அறிவித்தோம், இலைஹி அவர்களுக்கு, அன்னஹு நிச்சயமாக, லா அறவே இல்லை, இலாக வணக்கத்திற்குரியவன், இல்லா அனா என்னை தவிர, ஃபஅபுதூன் ஆகவே என்னையே வணங்குங்கள். அப்படின்னா என்ன? நபியே, உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய ஒவ்வொரு தூதரிடமும் நிச்சயமாக வணக்கத்திற்குரிய நாயன் என்னை தவிர வேறு எவரும் இல்லை, எனவே என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்று நாம் வகி அறிவிக்காமல் இல்லை. அப்போது ஒவ்வொரு தூதருக்குமே இந்த வகி, இந்த வேதம் வந்து சொல்லப்பட்டிருக்குது. வேதத்தில் இது சொல்லப்பட்டிருக்குது, நிச்சயமாக வணக்கத்திற்குரிய நாயன் என்னை தவிர வேறு எவரும் இல்லை, எனவே என்னையே நீங்கள் வணங்குங்கள். இந்த தௌஹீதுல் உலூஹியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நமக்கு வலியுறுத்தி சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ரசூல்மார்கள் ஆரம்ப காலத்துலேருந்து கடைசி காலம் வரைக்குமே மக்களை வந்து அல்லாஹுவை மட்டும்தான் நீங்கள் வணங்கணும் அப்படின்னு அழைச்சிட்டு தானே இருந்தாங்க. இந்த வணக்க வழிபாடு அல்லாஹுக்கு மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த நபிமார்களுக்கும் அவங்களுடைய சமுதாயத்துக்கும் இடையில எப்போவுமே ஒரு பிரச்சனை, ஒரு கிளாஷ் இருந்துக்கிட்டே தானே இருந்துச்சு. எல்லா மக்களும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. சில மக்கள் ஏற்றுக்குவாங்க, பெரும்பான்மையான மக்கள் நிராகரிச்சிருவாங்க இல்லையா? எதனால் இந்த பிரச்சனை உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்னென்ன, அந்த நபிமார்களுக்கும் அந்த சமுதாயத்துக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்க? அல்லாஹை மட்டும்தான்பா நீ வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மக்கள் வந்து அந்த அவங்களுடைய சமுதாயம் வந்து என்ன பண்ணுவாங்க? ஏற்றுக்கவே மாட்டாங்க. இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 16:36வது வசனத்தில் நமக்கு சொல்லி காமிக்கிறான். وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ அப்படின்னு சொல்கிறான். வழக்கது திட்டவட்டமாக பாஸ்னா அனுப்பினோம், ஃபீ குல்லி உம்மத்தின் எல்லா சமுதாயங்களுக்கும் நாங்கள் அனுப்பினோம். யார் அனுப்பினோம்? ரசூலன், ஒரு தூதரை அனுப்பினோம். அனி அபுது வணங்குங்கள். யாரை வணங்கணும்? அல்லாஹவே வணங்குங்கள். வஜ்தனிபு இன்னும் விலகுங்கள், தூரமாகுங்கள்னு சொன்னோம். யார்கிட்டேருந்து? அத்தாகூத்த ஷைத்தானை விட்டு. அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். இதில் சில பேருக்கு வந்து நேர்வழி காட்டியிருக்கிறோம், சில பேர் வந்து வழிகேடை வந்து விதிக்கப்பெற்றோரும் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது கண்டிப்பாக வந்து இந்த மக்களில் நேர்வழி, வழிகேடு இந்த ரெண்டுமே வந்து கலந்து தான் இருந்துகிட்டு ஆரம்ப காலத்துலேருந்தே. ஏன்னா அல்லாஹை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு எப்போல்லாம் சொல்லப்படுதோ அப்போ எல்லாமே நேர்வழி, வழிகேடு அப்படிங்கிற 2 பிரிவினராக பிரிஞ்சிடுறாங்க. ஏன்னா பிரச்சனை உருவாயிடுது. இப்போ இந்த தௌஹீதுல் உலூஹியத்துக்குள்ளாரையே தௌஹீது ருபூபியாவும் தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத் ரெண்டுமே வந்து அடங்கிடும். இப்போ அஸ்மா வ சிஃபாத் அப்படின்னா என்ன? அஸ்மா அப்படிங்கிறது பெயர், அதாவது வ சிஃபாத் பண்புகள், அல்லாஹ்வின் பெயர்கள் மற்றும் பண்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அதை வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்பிக்கை கொள்வது தான். அல்லாஹ் வந்து தன்னை பற்றியும் தன்னுடைய பண்புகளை பற்றியும் குரான்லேயும், அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்ன சஹீஹான ஹதீஸுகள் மூலமாகவும் எப்படி சொல்லப்பட்டிருக்குதோ அப்படியே நம்ம நம்பிக்கை கொள்வது. ஏன்னா அல்லாஹ் வந்து குரானில் சொல்லும் போதும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்லும் போதும் சரி, அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளில் எந்த விளக்கத்தையுமே சொல்லிக் கொடுக்கல. அதை அப்படியே சஹாபாக்கள் நம்பிக்கை கொண்டுட்டாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். அல்லாஹுடைய பெயர்கள் மற்றும் பண்புகள் நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயங்களில் சில நிபந்தனைகள் இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். அல்லாஹின் பெயர்கள் மற்றும் பண்புகளுக்கு எந்த மாற்று பொருளும் நம்ம கொடுத்துடக்கூடாது. எப்படி அல்லாஹ் வந்து தன்னை பற்றி சொல்லியிருக்கிறானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அல்லாஹை பற்றி சொல்லியிருக்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம நம்பிக்கை கொள்ளணும். அல்லாஹுடைய பெயர்கள் மற்றும் பண்புகளில் மனிதர்களோட ஒப்பிடவே கூடாது. அல்லாஹுடைய பெயர்கள் மற்றும் பண்புகளுக்கு எந்தவித உதாரணமும் சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து அல்லாஹுக்கு உதாரணங்கள் கூறாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். அல்லாஹ்வின் எந்த பெயர்களையும் எந்த பண்புகளையும் நம்ம மறுக்கக்கூடாது. அல்லாஹ்வின் பெயர்கள் மற்றும் பண்புகளில் ஒருபோதும் நம்ம சந்தேகமும் கொள்ளக்கூடாது.
அல்லாஹ்வின் பெயர்கள் பண்புகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி நமக்கு சொல்லியிருக்கிறாங்களோ அப்படியே நம்ம நம்பணும். இதுக்கு பேர் தான் அஸ்மாவா சிஃபாத் அப்படிங்கிறது. அல்லாஹுக்கு கைகள் இருக்குது அப்படின்னு குரானில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஆமாம் கைகள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம அப்படியே நம்பிக்கை கொண்டுடணும். அதை விட்டுட்டு கைகளா எப்படி இருக்கும், நம்மளை மாதிரி இருக்குமோ, கைகள் அப்படிங்கிறது வந்து அவனுடைய சக்தியாக இருக்கும், கைகள் அப்படிங்கிறது அவனுடைய ஆற்றலை குறிக்கும், இப்படிலாம் நம்ம வந்து அதுக்கு விதவிதமான உதாரணங்களும் சந்தேகமும் மாற்று விளக்கங்களும் கொடுக்கக்கூடாது. கைகள் இருக்குதா, ஆமாம் இருக்குது, அவ்வளோதான், அப்படியே நம்ம நம்பிக்கை கொண்டுற வேண்டியது தான். ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத் அப்படிங்கிறது வந்து அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள், பண்புகள், அப்புறம் அவனுடைய ஆற்றல்கள் குரானில் அப்புறம் ஹதீஸுகளில் எப்படி சொல்லப்பட்டிருக்குதோ அப்படியே நம்ம நம்பி அல்லாஹ் வந்து ஒருமைப்படுத்துறதுக்கு பேர் தான் தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதை வந்து நன்முறையில் நம்ம புரிந்து உணர்ந்து ஓதுவோம், தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா குர்ஆனில் உள்ள வசனங்களை நம்ம ஓதும்போது அதை நம்ம இந்த இடத்துல தௌஹீது ருபூபியத்தை பற்றி சொல்லியிருக்குது, இந்த இடத்துல தௌஹீதுல் உலூஹியத்தை பற்றி சொல்லியிருக்குது, இந்த இடத்துல தௌஹீதுல் அஸ்மா சிஃபாத்தை பற்றி சொல்லியிருக்குது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம உணர்ந்து ஓதக்கூடியவங்களாக விளங்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.